அன்னை தமிழ் பெயரால் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். மீண்டும் இலக்கிய இன்பம் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நாங்கள் சிலேடை பாடல்கள் பற்றி பார்த்துக் கொண்டிருந்தோம். இடையிலே நாங்கள் சற்று வெவ்வேறு வகைப்பட்ட வெண்பாக்களை பற்றி பார்த்தோம். இப்பொழுது மீண்டும் அந்த சிலேடை பாடல்கள் வரிசையிலே நான் எழுதிய ஒரு பாடலை உங்களுக்கு அறிமுகம் செய்கின்றேன். தலையினிலே மலர் கொழலால் தளிர் மடலாம் ஆடையினால் இளையன்போர் இன்னமுது கொள்ளலினால் நிலையாக குலக்கொழுந்தாம் குழந்தைகளை கூட வைத்து வளர்ப்பதனால் குலமகளுக்கொப்பாம் குலைவாளை. இது பெண்ணையும் வாளையும் ஒப்பிடுகின்ற ஒரு பாடல். தலையினிலே மலர் கொள்ளலால், பெண்கள் தலையிலே மலர் சூடிக்கொள்வது போல வாளைக்கும் அதனுடைய வாழைப்பூ அதன் தலையிலே வருகின்றது. அதன் பின்பு அந்த வாழை குலை பெரிதாகி வருகின்ற பொழுது அந்த வாழைப்பூ பின்னலே சொருகிய மலர் போல அமைந்திருக்கும். எனவே தலையினிலே மலர் கொழலால் தளிர் மடலாம் ஆடையினால், வாழையினுடைய மடல்கள் அதாவது அடுக்கடுக்காக அமைந்திருக்கும். அதே போல பெண்கள் சேலை அணிகின்ற பொழுது பிளீட்ஸ் வைத்து, அதாவது மடல் மடிப்புகள் வைத்து மடல் மடலாக அந்த அடுக்காக அந்த சேலை அமைந்திருக்கும். தளிர்மடலாம் ஆடையினால் இலையன்போர் இன்னமுது கொள்ளலினால், அதாவது வாழை இலையை வாங்கி போவர்கள் அதன் மீது சோறு போட்டு சாப்பிடுவார்கள், அல்லது சாதம் என்று கூறுவார்கள், சோறு போட்டு சாப்பிடுவார்கள். அதே போல பிச்சை எடுக்க வருபவர்கள் அம்மா தாயே என்று கேட்பார்கள். ஐயா என்று கேட்பது மிக அரிது. அதாவது இல்லை என்போர், இல்லை என்று இறப்பவர்கள் இன்னமுது கொள்ளலாம், அவர்களுக்கு அந்த வீட்டு பெண் சோறு கொடுத்து அவர்களை அனுப்புவாள். ஆகவே இலை என்போர் இன்னமுது கொள்ளலினால் நிலையாக குலக்கொழுந்தாம் குழந்தைகளை கூட வைத்து வளர்ப்பதனால், ஒரு தாய் எப்படி தன் பிள்ளைகளை தன் அரவணைப்பிலேயே தன்னுடன் கூட வைத்து வளர்க்கின்றாலோ அதே போல வாழையும் தன் கன்றுகளை தன் காலடியிலே தன்னுடைய அருகிலேயே வைத்து வளர்க்கிறது. கூட வைத்து வளர்ப்பதனால் குலமகளுக்கொப்பாம் குலை வாழை என்று எழுதியிருக்கிறேன். இது நான் எழுதிய சில இடைப்பாடல் உங்களுக்கும் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் உங்களை இலக்கிய இன்பம் பகுதியிலே இன்னும் ஒரு சில இடைப்பாடலுடன் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.